என்னோட காணொளிகள் எல்லாத்தையும் கடந்து போகிற மாதிரி இந்த காணொலியும் கடந்து போகாதீங்க. இன்றைக்கி வந்து இத்தனை விஷயங்களில் ஜாபர் சாதிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறப்பலன்னா, இன்றைக்கி எப்படி வீட்டில் உட்காந்துட்டு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு பணம் வரும்? ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபோன் மூலிமா வரக்கூடிய வருமானங்கள் ஏன் இந்த போதை பணமாக இருக்கக்கூடாது? ஜாபர் சாதிக்கு வந்து இத்தனை நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கும் போது ஏன் இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது? ஏன்னா 50,000க்கு மேலே வருமானம் வருதுன்றாங்க. ஒருத்தங்க வந்து 12 லட்ச ரூபா வந்துருக்குதுன்றாங்க. ஒருத்தங்க 8 லட்ச ரூபா மாதம் என் பட்டாட்டி 8 லட்ச ரூபா எப்படி ஏன்ட்டு போதை விற்ற காசு தான் வந்து இந்த மக்கள் அறியாமல் தெரிஞ்சு வாங்குறாங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த நிறுவனம் வந்து அதை எப்படி வருமானம் வருது, எப்படி கொடுக்கணுன்ற விளக்கம் வந்து இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் கொடுக்கல. அப்போ இந்த பணம் வந்து இந்த மாதிரி வந்து மணி ரொட்டேஷன்ற விஷயத்தில் வரலாம் இல்லையா? போதை பணங்களை வந்து இதை வச்சு இது பண்ணுறாங்களா? ஏன்னா அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய வியாபாரம் கிடையாது. அந்த குறிப்பிட்ட கம்பெனி பேருக்கு அக்கௌண்ட்டு கிடையாது. ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் கொண்டு போடுறோம். அவங்க பணத்தை வாங்கிக்கிறாங்க, வாங்கி கொடுக்க வந்து மாதம் ஒரு தடவை பேஅவுட் போடுறாங்க. அந்த பேஅவுட் போடுறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட கம்பெனி பேரில் வரல. இல்லை, இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்பெனி மாதிரி ஒன்று உருவாக்கி இதை வந்து நீங்கள் வந்து ஜாயிண்ட் ஆகுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போங்க, வருமானம் தரோம், நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம், ஒரு ஆன்லைன் ஜாப் மாதிரி. பணம் வந்து எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுது, இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அரசியல், சினிமா, கட்டுமானத்துறை, ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸுன்ற ஒரு இது FATFன்றது வந்து ஒரு தனி மனித சந்தேகங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஜாபர் சாதிக்கோட கோத்திரம், பிறந்தது வளர்ந்தது, அவர் ட்ரௌசர் போட்டது, பேண்ட்டு போட்டது, SPCID ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம் இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் சொல்கிறேன். சென்ட்ரலில் வந்து சர்வதேச அளவுக்கு சொல்கிறோம். கெட்டமைனு, பெட்டமைனு, அசீஸு, அதாவது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடாமார்க் சாராயம், சவுக்கு சங்கர்லேருந்து சாதா சங்கர் வரைக்கும். வணக்கம், நான் உங்கள் பயில் சிங்கார வேலுபாலமணி. எல்லா காணொலியும் கடந்து போகிற மாதிரி, என்னோடய காணொலிகள் எல்லாத்தையும் கடந்து போகிற மாதிரி இந்த காணொலியும் கடந்து போகாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஏன் வந்து இந்த வீடியோ வந்து நான் லேட்டாக போடுறேன், காரணம் இருக்குது. ஜாபர் சாதிக் போதை கடத்தல், இதை பற்றி நிறையா ஊடகங்கள் நிறையா வந்து சவுக்கு சங்கர்லேருந்து சாதா சங்கர் வரைக்கும் பிரித்து மேய்ச்சிட்டாங்க. இதை இவருக்கு முதல்வர் குடும்பத்துக்கு எப்படி ஆச்சு, ஏதாச்சு, எல்லாத்துக்குள்ளேயும் போய் இவங்க வந்து எல்லாத்தையும் பேசிட்டாங்க. இதில் நம்ம புதுசாக பேசுறதுக்கு வந்து, அதாவது முதல்வர் குடும்பத்துக்குள்ளே எப்படி போனாங்க, இவன் கொடுத்து ஜாபர் சாதிக் கொடுத்த பணம் என்னாச்சு, யார்கிட்ட போச்சு, எந்த இதுகிட்ட போச்சு, அரசியல்வாதிகள்கிட்ட போயிருக்குது, திரைத்துறையில் போயிருக்குது, கட்டுமானத்துறையில் போயிருக்குது, உணவுத்துறையில் போயிருக்குது இல்லைங்களா? இப்போ இதில் வந்து முதல்ல வந்து நம்மக்கிட்ட வந்து என்னென்ன மாதிரி காவல்துறை, அதாவது சிஸ்டம், அதாவது நம்ம வந்து ஒரு குற்றவாளியோ இல்லை இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றவாளிகள், இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இவ்வளோ விஷயங்களை மீறி முதல்வர் குடும்பத்துக்குள்ளே போயிருக்கிறார் அந்த நபர் ஜாபர் சாதிக்கின்றவர். இப்போ இன்றைக்கி கரண்ட் டேட்டுக்கு சொல்கிறேன் நான். கரண்ட் டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வந்து ஒரு இறால் பண்ணையில் வந்து அசீஸ்னு ஒரு போதைப்பொருள் புதுசாக வருது. போதைப்பொருள் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக்னாங்க. அதாவது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடாமார்க் சாராயம், அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய போதைப்பொருள். அந்த ஒரு பாட்டில், கண்ணாடி பாட்டிலில் வந்து ஒரு ப்ளூ கலர், ஒரு எல்லோ கலரில் வந்து ஒரு எருமக்கடா மூஞ்சை போட்டு கடாமார்க் சாராயம்னு வந்து கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் விற்கும். இந்த கவர்மெண்ட்டில் ஆரம்பத்துலேருந்து இந்த எப்போ வந்து இந்த மது கடைகள்லாம் வந்ததோ அப்போ வந்து மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே அதையும் கொடுப்போம், நம்மளும் அதை வாங்கி சாப்பிடுவோம். இப்போ இது வந்து இதான் வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி மோடி இவங்க வந்து மோடி வந்து பேசிட்டு போகிறாரு ஒரு பொதுக்கூட்டத்தில், அந்த ஒரு கட்சி இருக்காது அப்படின்ட்டு. பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஒரு, அதாவது நாளைக்கு வந்து கெட்டமைனு, பெட்டமைனு, அசீஸு, சிந்தட்டிக் ட்ரக்கு, இதெல்லாம் வந்து உடலுக்கும் உயிருக்கும் நாட்டுக்கும் கேளுன்னு சொல்லி பேக்கெட்டில் பண்ணி விற்கிறதுக்கு முன்னே வந்து
இதை வந்து பெருசாக எடுத்துக்கங்க. ஏன்னா இது வந்து ஒரு சர்வதேச பிரச்சனைன்றதுனால வந்து இன்றைக்கி வந்து வேக வேகமாக முடிவெடுக்கப்படுது. சரிங்க, இது வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட்டை மீறி வந்து இதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே நடந்துருக்குதுன்றது தெரிஞ்சுங்க. இப்போ இந்த 3 வருஷமாக நடந்துருக்குதுன்றாங்க. ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களுக்குலாம் விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ தேர்தல் நேரம்ன்றதுனால இது வந்து ஒரு பெரிய அளவில் இவங்க கொண்டு வந்திருக்கலாம். அதாவது ஸ்டேட்டில் வந்து சென்ட்ரல் வரைக்கும் சொல்கிறேன், சென்ட்ரலில் வந்து சர்வதேச அளவுக்கு சொல்கிறோம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உளவுத்துறை இதுன்னு இன்டர்னல் செக்யூரிட்டி ஐஎஸ், அதை அடுத்து கியூ பிரான்ச், அடுத்து கடலோர பாதுகாப்பு படையும் செக்யூரிட்டி கார்டுகளும். அதாவது இது வந்து கடலோரத்தில் இருக்குது. கடலோர மாவட்டங்களில் வந்து இது வந்து ஈஸியாக வந்து இவங்க இது பண்ணிடுறாங்க. போதை எஸ்பிசிஐடி இது இருக்கும்போது நுண்ணறிவு பிரிவுன்னு ஒன்று இருக்குது நம்ம இதில். அதாவது நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு வரேன். எஸ்பிசிஐடி ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம் இன்வெஸ்டிகேஷன், சிஐடி பிரிவு இருக்குது, ஆர்கனைஸ்டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன்னு அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அது ஒரு யூனிட் இருக்குது. என்ஐபிஇஎம் அதாவது வந்து மதுவிலக்கு பிரிவு, நார்கோட்டிக் போதை தடுப்பு பிரிவு, ஐபி இந்தியன் பீரோன்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து இன்டெலிஜென்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி இது பண்ணிக்காங்க. இவங்ககிட்ட இருக்க தகவல் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து மத்திய அரசு பிடிச்சதுன்னா, தமிழ்நாட்டில் எதை பிடிச்சதுன்னா மத்திய அரசு வந்து மாநில அரசை கொடுக்கணும். மாநில அரசு வந்து மத்திய அரசு சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒன்று பிடிச்சதுன்னா மாநில அரசு வந்து மத்திய அரசுக்கிட்ட கொடுக்கணும். ஒருத்தர் பரிமாறிக்காங்க. இந்த குற்றவாளிகளை அவங்க கொடுக்குறது, அங்கே குற்றவாளிகளை இவங்க இங்கே கொடுத்து விசாரிக்கிறது. இது வந்து இந்த இதில் போயிடும். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. சிபிஐ இன்டெலிஜென்ட் இங்கே இருக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறை, எஃப்ஐயு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்குது, இடி. முக்கியமாக சொல்ல வேண்டியது இடி. ஏன்னா நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் சொன்னார், என் வீட்டு கதவு திறந்தே இருக்குது, இடி வர சொல்லுங்க பார்க்கலான்னாரு. வரதான் போகிறாங்க. அதாவது வந்து வாய்ச்சல் தலசோமன்னு சொல்லுவாங்க கிராமத்து பக்கம். கிட்டத்தட்ட இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா வந்து நாம் என்ன விதச்சமோ அதை அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நடக்குது. ஐபி உளவுத்துறை ரிப்போர்ட் அவங்க வந்து கவர்னர்கிட்ட கொடுப்பாங்க. இந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ரான்னு ஒன்று இருக்குது. இத்தனை பிரிவுகள், இத்தனை குற்றவாளிகளை வந்து இத்தனை இது இருக்கிறத வந்து மீறி வந்து இந்த ஜாபர் சாதிக்கின்ற நபர் வந்து உள்ள போயிடுறார். இன்றைக்கி நடக்கிறத பேசுவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய பேர் அதாவது ஜாபர் சாதிக்கோட கோத்திரம், பிறந்தது வளர்ந்தது, அவர் ட்ரௌசர் போட்டது, பேண்ட்டு போட்டது எல்லாத்தையும் வந்து அதான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, சவுக்கு சங்கர்லேருந்து சாத சங்கர் வரைக்கும் எல்லாமே பேசிட்டாங்க. நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு ஜாபர் சாதிக்கு இன்னார் அது இதுன்னு சொன்னோம்னா இது தேவையில்லாத காணொலி தான் நீண்டுக்கிட்டே போகும். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகங்கள், ஒரு தனி மனித சந்தேகங்களை வந்து நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து என்சிபி, என்டிபிஎஸ் ஆக்ட் போதை கடத்தல், இது வந்து என்சிபி என்டிபிஎஸ் ஆக்ட். அதாவது வந்து இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா போதை கடத்தி ஆயுதம் வாங்கி ஒரு நாட்டில் தீவிரவாதத்தை வளர்த்துறது, இல்லை கலவரத்தை உண்டு பண்ணுறது, இல்லை குண்டு வைக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதையெல்லாம் வாங்கணும், செய்யணும், எல்லாம் பண்ணோம்னா போதைன்ற ஒரு இதை வந்து உள்ளூரில் இருந்து விற்றுட்டு அப்படியே நாடு விட்டு நாடு கடத்தும் போது இது வந்து மிகப்பெரிய குற்றமாகி நிறைய பிரச்சனைகள் வருது. 2015 வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து தீவிரவாதிகள் வந்து ஊடுருவுறது வந்து நிரூபிக்கப்பட்டு ஒரு 4 ஆண்டு காலம் அவங்க மேலே வந்து எஃப்ஏடிஎஃப்னா ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸுன்ற ஒரு இது. எஃப்ஏடிஎஃப்ன்றது வந்து வியன்னாவில் வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, அப்போ எஃப்ஏடிஎஃப்பில் வந்து ஒரு பார்வையாளராக, ஒரு அப்சர்வர் 2015 வந்து இந்த பாகிஸ்தான் இந்த பிரச்சனைலாம் பண்ண அப்புறம் அந்த எஃப்ஏடிஎஃப்பில் வந்து இந்தியாவும் வந்து மெம்பர் ஆகும். அப்போ அது எஃப்ஏடிஎஃப் அதாவது ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட வேலை என்னென்னா, எங்கெங்கே டெரரிசம், போதை கடத்தல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது எஃப்ஏடிஎஃப் உள்ள. இப்போ இதில் இந்த பிரச்சனை வந்து எஃப்ஏடிஎஃப் உள்ள வந்துருச்சு. எஃப்ஏடிஎஃப் உள்ள வந்து அமெரிக்காவோட டிஆர்ஏ, அதாவது ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க தான் தகவல் கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு.
பாரு எங்கள் டெல்லியில் இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து தகவல் கொடுக்குறது வந்து டிஆர்ஐ, அமெரிக்காவில் வந்து அமெரிக்கா இது இவங்க உள்ளே இறங்கின இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய சீரியஸாக சர்வதேச அளவில் வந்து இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவமானமாக போய் ஆயிடுச்சு. நான் வந்து என்னோடய வீடியோ நான் 2021 மே 4 ஒரு மன்னிக்கணும் ஒரு 3வது வீடியோவை என்னொன்று நினைக்கிறேன். அது 2021 மே 4 வந்து போடுறேன், ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து ஒரு முதல்வர் யாராக இருந்தாலும் சரி, இப்போ இந்த கவர்மெண்ட்டில் வந்து ஜாஃபர் சாதிக் ஆட்கள் மாறி இருக்கும். ஆனால் ஒன்று போதை பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பாலியல் ரீதியான இதாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து தலை குனிஞ்சே ஆகணும். அந்த நேரத்தில் வந்து அந்த எலெக்ஷன் நடந்த டைமில் வந்து எந்த கட்சி ஜெயிச்சு எந்த நபர் வந்து முதல்வராக பொறுப்பேற்றுக்கிறாரோ அவருக்கு வந்து இந்த அவமானங்கள் வரும்னு சொல்லி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க 2021 மே 4. இப்போ வந்து எஃப்ஏடிஎஃப்பும் டிஆர்ஏவும் உள்ளே வந்துருக்கு. இது வந்து பின்னாடி பிரச்சனை பெருசாகும். வியன்னாவில் வந்து எஃப்ஏடிஎஃப் வந்து அதில் வந்து இருக்கிற எஃப்ஏடிஎஃப்பில் இருக்கிற நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, சீனா, ஸ்பெயின், யுஎஸ்ஏ, அமெரிக்கா, யூகே, யுஎன்ஏ, ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் கோஆப்ரேஷன், இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இதுக்குள்ளே. இதில் வந்து என்னென்னா இப்போ பாகிஸ்தான் மேலே எப்படி வந்து 2015 வந்து ஒரு இது போட்டாங்களோ, அவர் தடை உத்தரவு கொண்டு வந்தாங்களோ, அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க்கில் கடன் வாங்க முடியாது. எந்த விதமான நிதி உதவியும் எதுவுமே இருக்காது. எல்லா சாப்பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து சுண்ணாம்பாகணும் அந்த நாடு. அவங்களுக்கு எந்த விதமான வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்காது. எஃப்ஏடிஎஃப்ன்றதை வந்து வியன்னாவில் வந்து வைக்கிறாங்க. இது எதுக்கு இந்த எஃப்ஏடிஎஃப் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டுங்க. 1985 வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ரெட்டைகோ ஃப்ளைட்டை விட்டு அடித்தாங்க பார்த்தீங்களா? அதை விட்டு அடித்த பின்னாடி தான் டெரரிஸ்டோட இதை வந்து எல்லா நாடுகளும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு. வேர்ல்டு ட்ரேட் சென்டரில் வந்து அடித்த உடனே அமெரிக்காவில் இருக்கிற அந்த ரெட்டை கோபுரத்தை அடித்து தூக்கணுன்னா தான் ஓஹோ இதுக்கு மேலே இதை வளர விட்டோம்னா மிகப்பெரிய ஆபத்துன்ட்டு தான் அதில் வந்து எஃப்ஏடிஎஃப்பை கொண்டு வராங்க. அதாவது எஃப்ஏடிஎஃப் வந்து ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இதை கொண்டு வராங்க. இது கீழே வந்து இத்தனை விஷயங்களை கொண்டு வந்துடுறாங்க. இத்தனை நாடுகள் உறுப்பினரானவுடனே அந்த சம்மந்தப்பட்ட நாட்டுக்கு வந்து எந்த விதமான உதவியும் கிடைக்கக்கூடாது அப்படின்றது வந்து அதுக்காகவே வந்து இந்த எஃப்ஏடிஎஃப் வந்து உருவாக்குறாங்க. டிஆர்ஏன்றது வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அமெரிக்காவில் வந்து ஆல்ரெடி இயங்கிக்கிட்டு இருக்கிறது. இப்போ இவங்க எல்லாருமே வந்து தீவிரமாக இதை கண்காணிக்க போக இன்றைக்கி கிடைக்கிற நியூஸை சொல்கிறேன். இத்தனை போதையை ஒழிக்கணும், ஒரு தீவிரவாதத்தை ஒழிக்கணும் விஷயத்தில் வந்து இத்தனை விஷயங்களை வந்து தாண்டி இந்த விஷயங்கள் நடக்குது. ஜாஃபர் சாதிக் அவர் வந்து இந்தியாவோட கிங்பின் அப்படின்றாங்க. காலையில் ஒரு செய்தி என்னென்னா டத்தோ மாலிக்னு ஒருத்தர் மலேசியாவில் சிக்கிறார். இந்த டத்தோ மாலிக் வந்து பார்த்திங்கன்னா அவர் யாருன்னு சொல்லிடுறான். இந்த டத்தோ மாலிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள், நம்ம இந்திய சினிமா நட்சத்திரம், அதாவது தமிழ் சினிமா நட்சத்திரங்களை வச்சு கலை நிகழ்ச்சிகள் நடத்துறது, நட்சத்திர கலை விழா, நட்சத்திர இரவு, இந்த மாதிரி நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய நபர் தான் இந்த டத்தோ மாலிக். அப்படி தான் அறியப்படுறார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டராக வர்றாரு. கபாலி படத்தை வந்து மலை பாஷையில் எடுத்து பெரிய அளவில் இதாக வர்றாரு. டத்தோ மாலிக்ன்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து அடிபட ஆரம்பிச்சிச்சு. இந்த டத்தோ மாலிக் வந்து நம்ம இந்திய நடிகைகள் அவங்க வந்து ரொம்ப செல்லமாக கூப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா முதலாளின்னு தான் இந்த டத்தோ மாலிக்கை கூப்பிடுவாங்களாம். இது ஒரு தகவலுங்க. இவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு முன்னே டத்தோ மாலிக் மேலே வந்து மலேசிய கவர்மெண்ட் வந்து இவர் வந்து ஒரு குற்றவாளியாக இருக்குது. எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி மணி லேண்டரிங், ஆன்டி டெரரிசம், ஃபைனான்சியல் ப்ரொசீட் ஆஃப்
அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் 2001 ஆஃப் மலேசியா. இந்த இதில் வந்து இவர் வந்து குற்றவாளியாக அறிவிக்கிறார் டத்தோ மாலிக். இப்போ டத்தோ மாலிக் தான் வந்து மலேசியா. ஏன்னா இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து அந்த நார்கோட்டிக் இவர் ஆஃபீஸர் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஒரு ஒரு கண்ட்ரியாக சொல்லிக்கிட்டே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இப்படி சொல்லிட்டு வந்து மலேசியான்னு சொல்லுவார். மலேசியாவில் டத்தோ மாலிக் அவர் தான் வேர்ல்டு கிங் பின்னா இல்லை மலேசியா கிங் பின்னான்றது வந்து இனிமேல் போக போக தெரியும். அதையும் மீறி இன்றைக்கி எஸ்டி கொரியர் நவாஸ் கெனின்ற ஒரு எம்பி, அவரோட இதில் வந்து ராமநாதபுரம் எம்பின்னு நினைக்கிறேன், அவரோட எஸ்டி கொரியர் அதில் அது மூலியமாக தான் வந்து போதைப் பொருட்கள் வந்து சப்ளை ஆகிருக்குதுன்றாங்க. ரெண்டாவது வந்து புதுக்கோட்டை அறந்தாங்கி புதுக்கோட்டையில் இருக்கிற அறந்தாங்கியில் வந்து ஒரு இறால் பண்ணையில் வந்து அசீஸ்னு இன்னும் ஒரு போதைப் பொருளை வந்து 110 கோடி ரூபாய்க்கு பிடிக்கிறாங்க இன்றைக்கி. இப்போ நான் பேசிக்கிட்டு இந்த 14ஆம் தேதி இன்றைக்கி சொல்கிறாங்க இந்த போதைப் பொருளை பிடிக்கிறாங்க. அப்போ இது வந்து முடிவே இல்லையான்ற மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஜாஃபர் சாதிக்கை வந்து இந்தியாவுக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னே அங்கே வந்து மருத்துவ பரிசோதனை வந்து ரொம்ப தீவிரமாக நடக்கும். இவரோட உடம்பு என்ன ஏதுன்றத கண்டிஷனில் இருக்குது, இவர் வந்து ட்ராவலிங்க்கு வந்ததா என்ன ஏதுன்றதை வந்து எல்லாமே பார்த்து அங்கேருந்து இவரை வந்து இங்கே கொண்டு வராங்க. இங்கே கொண்டு வந்தது சென்னையில், அதாவது சென்னையில் வந்து இவரோட குடோனில் வந்து ஆராயிறாங்க. இப்போ சென்னையில் மட்டும்தான் இவருக்கு ஹப் இருக்குதா அப்படின்றத வந்து தெரியாது நம்மளுக்கு. விசாரிக்க வந்து சென்னையில் இருக்குதா, திருச்சியில் இருக்குதா, புதுக்கோட்டையில் இருக்குதா, ராமநாதபுரத்தில் இருக்குதா, சேலத்தில் இருக்குதா, ஈரோட்டில் இருக்குதா, கோயம்புத்தூரில் இருக்குதா அப்படின்றதுல வந்து ஒரு இது வரும். விசாரணை என்பது தான் இப்போ வேறு எந்தெந்த மாவட்டத்துலேருந்து இவர் ஹப் வச்சு. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இவர் வந்து ஆக்டோபஸ் மாதிரி இவரோட காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாகவே விரிஞ்சிருக்குது. ஏன்னா டெல்லியில் வச்சு ஒரு தேங்காய் பவுடரில் வச்சு இதை கடத்திட்டுருக்கிறார். சத்து மாவு அது குழந்தைங்களுக்கு பச்சா என்ன, இது கேழ்வரகு இதுக்குள்ளெல்லாம் வச்சு வந்து கடத்திருக்கிறாங்க. இது இப்படி இருக்குதுங்க. இப்போ வந்து இந்த பணம் வந்து எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்குது, இதுதான் வந்து முக்கியமான விஷயம். நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேசுகிறது கூட எனக்கு வந்து பெரிய விஷயமா தெரியுது. இந்த பணம் வந்து எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல், சினிமா, கட்டுமானத்துறை, ஏன்னா அப்புறம் வந்து உணவு விடுதிகள், காஃபி ஷாப்பு, டீ கடை, ஹோட்டலு, இந்த மாதிரி இது எல்லாத்த விட வந்து இவங்க கடத்தின பொருளை கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். உணவுப் பொருளை வச்சு கடத்திருக்கிறாங்க. இதில் வந்த பணத்தை வந்து இத்தனை துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இதில் மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களா, இல்லை இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு கம்பெனி மாதிரி ஒன்று உருவாக்கி அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயிண்ட் ஆகுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போகும்போது உங்களுக்கு வருமானம் தரும், நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம், ஒரு ஆன்லைன் ஜாப் மாதிரி கொடுத்து அதில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உணவு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் இது பண்ணி ஒருவேளை, ஏன்னா அந்த ஒரு சில விஷயங்கள் நடக்குது நாட்டில். இப்போ அந்த பொருளை சாப்பிட்றவங்க அந்த அந்த கம்பெனி அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியை சொல்கிறேன் நான். அந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற பொருளை அதை யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா வீடியோ போட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, அது கீழே வந்து கதறு கெட்ட வார்த்தையை திட்டுறது, குடும்பத்தை பற்றி இருக்கிறது, ஒரு ரொம்ப வல்கராக தான் நடந்துக்கிறாங்க அவங்க. எல்எஸ்டி அப்படின்ற ஒரு போதைப்பொருள் வந்து முன்னே வந்து ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். நார்கோட்டிக் இன்ஸ்பெக்டர் அரவிந்தன் அவர்கள் கொடுத்த பேட்டியை வந்து வச்சு அதை வச்சு பேசியிருந்தேன். அந்த போதைப் பொருளை சாப்பிட்றவங்க வந்து, அதாவது அதுக்கு வந்து நிறம், மனம், சுவை எதுவுமே இருக்காது. அது எது கூட வேணாலும் மிங்கிள் பண்ணலாம். அதை சாப்பிட்றவங்க ஒரு கட்டத்துக்கு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அது உள்ளே போயிடுச்சுன்னா அவங்க வந்து யார் நல்லது கெட்டது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது எந்த மைண்ட் செட்டில் அதுதான் கரெக்டுன்றதை வந்து அவங்க பேசுகிறாங்க. அவங்க வந்து சமாதானம் கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி தான் வந்து ஒருத்தரோட கமெண்ட்லேயே வந்து கதறாங்க.
இப்போ இந்த இந்த பணங்கள் வந்து அதாவது மத்திய அரசுக்கு வந்து நான் சொல்கிறேன், இது வந்து நேர்மையாக விசாரிக்கணும் போது வந்து எல்லாத்தையுமே வந்து விசாரணை கட்டுறது சந்தேகத்தின் பேரில் தான் சொல்கிறேன் நான். இது வந்து உறுதியாக நான் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க அப்படி இப்படின்ற அந்த குற்றச்சாட்டுலாம் இல்லை. ஏன்னா என்கிட்ட அதுக்கு உண்டான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து இத்தனை விஷயங்களில் ஜாபர் சாதிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறப்பலன்னா இன்றைக்கி எப்படி வீட்டில் உட்காந்துட்டு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு பணம் வரும்? அப்போ இந்த பணம் வந்து இந்த மாதிரி வந்து மணி ரொட்டேஷன்ற விஷயத்தில் வரலாம் இல்லையா? மணி ரொட்டேஷன் இதில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது மணி ரொட்டேட்டிங் இதுன்றது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து தடை பண்ணி வச்சுருக்கிறது தானே. ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இது பேரில் தான் வந்து பணம் அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க. நம்ம அது பேரில் தான் அதை நம்பி தான் நம்ம பணம் போடுறோம். பணம் போடும்போது அந்த குறிப்பிட்ட கம்பெனி பேருக்கு அக்கௌண்ட்டு கிடையாது. ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் கொண்டு போடுறோம். அவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிறாங்க. இல்லை ஒரு அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து கட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நம்ம அவங்க கொடுக்குற டாஸ்க்கை வந்து நம்ம செய்ய என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து மாதம் ஒரு தடவை பேஅவுட் போடுறாங்க. அந்த பேஅவுட் போடுறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட கம்பெனி பேரில் வரல. அது அதனோட ரைசான் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஏதோ பேரில் வரும். அந்த நம்ம இவர் சொன்னாருங்கள அந்த பாகுபலி படத்தில் வருமே சையா ஒய்யா மையா அப்படின்னு பச்சா மையா அப்படின்ற அந்த மாதிரி மார்க்கெட்டிங்கிற பேரில் தான் வந்து ஏகப்பட்ட பணங்கள் சுற்றுது. அப்போ வந்து இதில் அந்த போதை பணங்களை வந்து இதை வச்சு இது பண்ணுறாங்களா? ஏன்னா அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய வியாபாரம் கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு எதுவுமே கிடையாது. அது தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு போலியான பட்டத்தை வச்சு தயாரிச்சிருக்கிறாங்க. இது குறிப்பாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மாநில ஆளுநரையே ஏமாற்றிருக்கிறாங்க. மாநில ஆளுநரை ஏமாற்றி உள்ளே வந்துருக்கிறாங்க. இது வந்து இந்த ப்ராடக்ட்லாம் இது பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நேர்மையாக விசாரிக்கணும். இந்த இடத்துல தான் வந்து உங்களுடைய நேர்மைத்தன்மையை நம்ம அண்ணாமலைஜி மோடிஜி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையுமே சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து நேர்மையை கடைபிடிக்கணுன்றாங்க. எதன் மூலியமாக? ஏன்னா இது வந்து இப்போ இன்றைக்கி இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக ஆனதுனால எனக்குள்ள ஒரு சந்தேகம். இதை வந்து நான் வந்து குற்றச்சாட்டாக வைக்கல. ஏன்னா குற்றச்சாட்டாக நான் வச்சேன்னா நான் வந்து அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போகணும். நான் அந்த இதுக்கு போகல. அதாவது ஒரு சாதாரண ஒரு சிந்திக்கக்கூடிய மனிதனா இந்த நாட்டில் வந்து நானும் ஒரு வரி கட்டக்கூடிய ஆள். எனக்கு வந்து எனக்கும் வந்து ஒரு சில கருத்துக்கள் சொல்ல உரிமை இருக்குது. ஒரு சில கேள்விகள் கேட்க உரிமை இருக்குதுன்ற பட்சத்தில் இந்திய அரசியல் சட்டத்தில் அது இடம் இருக்குதுன்ற பட்சத்தில் என்னுடைய சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். நான் சந்தேகப்படுகிறேன். இந்த போதை பணம் இத்தனை கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான நபர்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த லட்சக்கணக்கான நபர்களும் குற்றவாளிகளா? போதை பணத்தை வந்து இந்த லட்சக்கணக்கான நபர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு இதில் சேர்ந்து பணத்தை சம்பாதிக்கும் அனைவரும் குற்றவாளிகளா? இதை வந்து அரசாங்கம் உறுதிப்படுத்தும். நேர்மையாக விசாரிக்கணுன்றேன். அதாவது வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னு தெரிஞ்சு மாநில அரசும் வந்து இதில் வந்து பெருசாக தலையிடலை. மத்திய அரசும் வந்து இதில் பெருசாக தலையிடலை. ரெண்டு அரசுமே வந்து இதில் வந்து ஒரு மெத்தனை காட்டுறீங்க. காவல்துறையில் வந்து இது அப்படியே கொஞ்சம் டிலே ஆகி தான் விசாரிக்கிறாங்க. காவல்துறை விசாரிக்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் வந்து இது சம்மந்தமாக காவல்துறை இதுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன். காவல்துறை விசாரிக்கலைன்னா சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கும். அதுபடி தான் அவங்க போக முடியும். இல்லை ஒரு சில அழுத்தங்கள் கூட இருக்கலாம். மாநில அரசும் கவனிக்கல, மத்திய அரசும் கவனிக்கலன்னு போது இது வந்து ஒரு நேர்மையான ஒரு இது வந்து வெளியில் வரணும்னு விரும்புகிறேன். நான் கேட்டுக்கிறேன். இந்த காணொலி மூலிமா நான் கேட்டுக்கிறேன். அப்பொழுது இந்த ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபோன் மூலிமா வரக்கூடிய வருமானங்கள் ஏன் இந்த போதை பணமாக இருக்கக்கூடாது? இந்த போதை கடத்தல் பணத்தை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கோடி 50 கோடியோ இல்லை, இது ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய். இதை வந்து இந்தியாவுக்குள்ள புழக்கத்தில் விடணும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல வழிகள் தேவைப்படுது.
பல வழிகள் தேவைப்படும் போது ஏன் இதை ஒரு வழியை இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடாதுன்ற ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை வந்து தீர்த்து வைக்கணும். அப்போ வந்து என்னென்னா இடி டிபார்ட்மெண்ட்லேருந்து, காவல்துறையிலேருந்து, எஃப்ஏடிஎஃப் சொல்கிறோம் இல்லைங்களா, எஃப்ஏடிஎஃப் எல்லாமே வந்து இது வந்து ஏன்னா எஃப்ஏடிஎஃப்ன்றது ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இது இந்தியாவோட பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. நான் வந்து என்னென்னா இதுக்கு எதுக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறோம்னா, ஒரு தலைமுறை வீணாக போகுது. ஒரு உழைப்பில்லாத வந்து ஃப்ளோட்டிங் வந்து மணி ஃப்ளோட்டிங் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். எந்த விதமான வேலை வெட்டி எதுவுமே இல்லை, ஆனால் நம்மளுக்கு பணம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த நாட்டோட கதி என்ன சிந்திக்கணும் நான். என்ன இத்தனை கேள்விகள் என் மனதில் ஓடுச்சு. அப்போ வந்து இந்த பணத்தை வந்து இவர் இத்தனை இடத்துல வந்து ஜாஃபர் சாதிக் வந்து இத்தனை இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கும் போது ஏன் இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது? ஏன்னா 50,000க்கு மேலே வருமானம் வருதுன்றாங்க, ஒருத்தங்க வந்து 12 லட்ச ரூபா வந்துருக்குதுன்றாங்க, ஒருத்தங்க 8 லட்ச ரூபா மாதம் என் பொண்டாட்டி 8 லட்ச ரூபா எப்படி என்று சாத்தியம்? ஒரு பெரிய வியாபாரம் இல்லை, ஆனால் கடைகள் மட்டும் அந்த கடைகளில் வந்து கேட்குற பொருள் கிடையாது, நம்ம போய் என்ன கேட்காம கிடையாது, அவங்க எதையோ ஒன்று கொடுக்குறாங்க, அது குறிப்பாக ஒரு பொருளை கொடுக்குறாங்க, அதில் வந்து கூட வந்து இந்த எல்எஸ்டின்ற ட்ரக்கு கூட கலந்துருக்கலான்ற ஒரு சந்தேகம் தான். நான் வந்து ஊர்ஜிதமாக சொல்லலை. நான் இது வந்து உணவு கட்டுப்பாட்டுத்துறை எஃப்எஸ்எஸ்ஐ வந்து இதை வந்து எடுத்து விசாரிக்கணும். இது என்னென்ன இருக்குது, அந்த பொருள் வந்து தரமானதா, மக்கள் உண்ணக்கூடியதா, இதெல்லாம் வந்து நான் கேள்வியாக வைக்கிறேன். எனக்கு வந்து இதுக்கெல்லாம் பதில் தெரியும். இல்லை என்றால் தொடர்ந்து இதை வந்து இதை வலியுறுத்தி நான் வந்து காணொலி போட்டுக்கிட்டே இருப்பேன். இது குறித்து வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நான் பேசவும் இருப்பேன். மக்களுக்கு விழிப்புணர்வு வரணுன்றதுக்காக வேண்டி வீதி வீதியாக போய் கூட நான் வந்து துண்டு பிரசவங்களை கொடுக்கறதுக்கும் தயாராக உள்ளேன். ஏன்னா இது வந்து தெரியணுங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இப்போ இதுக்கு முன்னே வந்து இப்போ இந்த கடந்த ஒரு 20-25 நாளைக்கு முன்னே விட்டுருங்க, எனக்கு இந்த சந்தேகம்லாம் கிடையாது. எப்படி தர முடியும், எப்படி இது வந்து சாத்தியம்ன்ற ஒரு கேள்விக்குறியில் தான் இருந்தேன் நான். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு நாட்டோட ஒரு பெரிய விஷயம், ஒரு போதைன்ற ஒரு விஷயம் உள்ளே வந்து அது மூலியமாக வந்து இவ்வளோ பணங்கள் புழங்குது அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பணங்கள் ஏன் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து புழங்கக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை வந்து நிவர்த்தி பண்ண வேண்டியது வந்து ஒரு இந்திய குடிமகனாக கேள்வி கேட்கும் உரிமையும், சந்தேகப்பட்டு பேசக்கூடிய உரிமையும், என்னோட கருத்து சுதந்திரம்ன்ற இதுலேயும் வந்து நான் வந்து இதை வந்து ஒரு கேள்வியாக வந்து அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இந்த எஃப்ஏடிஎஃப், நம்ம சிபிஐ இன்டெலிஜென்ட்டு விங்கு, ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, எஃப்ஏடிஎஃப் அதாவது ஏற்கனவே சொல்லிட்டுருந்தீங்க, என்சிபி, என்டிபிஎஸ். ஏன்னா என்சிபி என்டிபிஎஸ்க்கு தான் வந்து நான் வந்து இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக வைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க தான் அது மூலம் அந்த என்சிபி என்டிபிஎஸ்ஸும் தான் வந்து போதை கடத்தல், அந்த ஆயுதம், இது எல்லாமே இது எஃப்ஏடிஎஃப் வந்து ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது வந்து இது வந்து இன்டர்நேஷ்னல் இது அவங்க வந்து இதை வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னே நம்ம கவர்மெண்ட்டே இது விசாரிச்சிடலாம். ஒருவேளை வந்து இந்த பணங்கள் வந்து இதில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதா, அப்பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த இதில் வந்து 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு எல்லோரும் இந்த போதை சம்மந்தப்பட்ட பொருளை, போதை விற்ற காசு தான் வந்து இந்த மக்கள் அறியாமல் தெரிஞ்சு வாங்குறாங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த நிறுவனம் வந்து அதை எப்படி வருமானம் வருது, எப்படி கொடுக்கணுன்ற விளக்கம் வந்து இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் கொடுக்கலன்னும் போது இந்த சந்தேகத்தை முன்வைத்து அப்பாவி மக்களை குற்றவாளியாக்க வேண்டாம் என்று குற்றவாளியாக அந்த இப்போ இதில் வந்து இப்போ வாங்கி அதாவது பணம் வாங்கி பயன்படக்கூடிய அனைவரும் குற்றவாளிகளா அப்படின்ற சந்தேகத்தோடு இந்த காணொலி இப்போதைக்கு முடிக்கிறேன். மீண்டும் கேள்விக்குள்ளே வருவேன் சொல்லிக்கிட்டு இதில் வந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.